Hi everyone, welcome to VS Grasp. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் செகண்ட் ஆர்டர் சிஸ்டம் அண்ட் டேம்பிங் ரேஷியோ. ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் சிஸ்டம்கான வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதையும் பாருங்க. ஸோ ஒரு க்ளோஸ்டு லூப் செகண்ட் ஆர்டர் சிஸ்டமோட ஃபங்க்ஷன் இங்கே டயக்ராமில் கொடுத்துருக்கோம் வித் ஃபீட்பேக் லூப்போட. ஓகேங்களா? ஸோ இது வந்து செகண்ட் ஆர்டர் சிஸ்டமோட பிளாக்கு. இந்த இடத்துல ஒரு ஃபீட்பேக் லூப் இருக்கு. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லூப்பை எலிமினேட் பண்ணணும். ஸோ அதுக்கு லூப் எலிமினேட் ரூல் யூஸ் பண்ணுறோம். ஸோ லூப் எலிமினேஷன் ரூல் என்ன அப்படின்னா, பிளாக்ல இருக்கிற வேல்யூ ஃபர்ஸ்ட் எழுதிட்டு டிவைடட் பை 1 ப்ளஸ் இந்த இடத்துல நம்ம மைனஸ் கூட போய் கனெக்ட் ஆகிருக்கு, அதனால இங்கே வந்து ப்ளஸ் பிளாக்கோட வேல்யூ. ஓகேங்களா? பிளாக்கோட வேல்யூ, அதுக்கப்புறம் ஃபீட்பேக்கோட வேல்யூ. இது யூனிட்டி ஃபீட்பேக் அப்படின்றதுனால வேல்யூ 1. ஸோ 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு இந்த மல்டிப்ளை பண்ணி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதணும்னா இந்த ஸ்டெப் கிடைக்கும். இதில் டினாமினேட்டர் ரெண்டும் காமனாக இருக்குது. ஸோ அதை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ அதை பிளாக்ல எழுதிடுறோம். ஸோ ஃபைனலாக ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படின்றது ரேஷியோ ஆஃப் அவுட்புட் டு இன்புட். இந்த இடத்துல அவுட்புட்ன்றது சி ஆஃப் எஸ், இன்புட் அப்படின்றது ஆர் ஆஃப் எஸ். அப்போ சி ஆஃப் எஸ் பை ஆர் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு இதுதான் நம்மளுடைய ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வேல்யூ, ஒமேகா என் ஸ்கொயர் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் 2f ln ஒமேகா என் எஸ் பிளஸ் ஒமேகா என் ஸ்கொயர். இதில் ஒமேகா என் அப்படின்றது அன்டேம்ப்டு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி, எஃப்லான் அப்படின்றது டேம்பிங் ரேஷியோ. ஸோ டேம்பிங் ரேஷியோ அப்படின்றது ரேஷியோ ஆஃப் ஆக்சுவல் டேம்பிங் டு கிரிட்டிக்கல் டேம்பிங். டேம்பிங் ரேஷியோ அப்படின்னா எஃப்லான் டினோட் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் டிஃபைன்ட் as the ratio of actual damping to critical damping. ஸோ இந்த டேம்பிங் ரேஷியோ பேஸ் பண்ணி தான் ரெஸ்பான்ஸ் ஆஃப் த செகண்ட் ஆர்டர் சிஸ்டம் இருக்கு. ஸோ செகண்ட் ஆர்டர் சிஸ்டம்ல 4 டேம்பிங் கேசஸ் இருக்கு. ஸோ இந்த 4 கேசஸ்மே எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா, இந்த டேம்பிங் ரேஷியோ வேல்யூவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஸோ கேஸ் 1 என்ன அப்படின்னா அன்டேம்ப்டு சிஸ்டம், கேஸ் 2 அண்டர் டேம்ப்டு சிஸ்டம், கேஸ் 3 கிரிட்டிக்கலி டேம்ப்டு சிஸ்டம், கேஸ் 4 ஓவர் டேம்ப்டு சிஸ்டம். ஸோ இந்த ஒவ்வொரு கேஸுமே எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா இந்த டேம்பிங் ரேஷியோ வேல்யூவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஸோ இந்த டேம்பிங் ரேஷியோ எஃப்லான் வந்து விச் இஸ் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லணும், அன்டேம்ப்டு சிஸ்டம்னு சொல்லணும். அதுவே எஃப்லான் வேல்யூ லெஸ் தென் 1 கிரேட்டர் தென் 0வா இருந்துச்சு அப்படின்னா அதை அண்டர் டேம்ப்டு சிஸ்டம்னு சொல்லணும். எஃப்லான் வேல்யூ ஈக்குவல் டு 1ஆ இருந்துச்சு அப்படின்னா அது கிரிட்டிக்கலி டேம்ப்டு சிஸ்டம். எஃப்லான் வேல்யூ கிரேட்டர் தென் 1ஆ இருந்துச்சு அப்படின்னா அது ஓவர் டேம்ப்டு சிஸ்டம். ஸோ ஒரு செகண்ட் ஆர்டர் சிஸ்டம்ல டேம்பிங் ரேஷியோ பேஸ் பண்ணி தான் நமக்கு ரெஸ்பான்ஸே கிடைக்கும். ஸோ 4 டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சஸ் நமக்கு கிடைக்கும். அண்டர் டேம்ப்டு, அன்டேம்ப்டு, கிரிட்டிக்கலி டேம்ப்டு, ஓவர் டேம்ப்டு. இந்த 4 கேசஸ்மே எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா டேம்பிங் ரேஷியோவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ.